செக்மெண்ட் வச்சுக்கலாம். வந்திருக்காரு, சேட்டன் வந்தல்லே சேட்டு செய்ய பீக்ல இருக்காரு இப்போ. ஜாலியா இருக்கோம் நாங்க. நானும் ஜாலியா இருக்கேன். அந்த வீடியோ பாத்தியா? பீக்ல இருக்காரு. சேட்டா பேசிருப்பாரு இது மாதிரி வந்து இந்த வாட்டி வந்து உங்க பிளான் என்னன்னு ஆர்ஜே பாலாஜி கேட்பாரு. அடிக்கணும், சேட்டா அடிச்சு சொல்லுவாங்க பறக்க விடணும். பாலை பார்த்து சுத்த வேண்டியதுதான் அப்படின்னு இருப்பாரு. ஒண்ணும் இல்ல, பால் பார்த்து சுத்துறோம், மேக்ஸிமம் 6 அடிக்கிறோம் அவ்வளவுதான். நான் பார்த்தேன். அப்படியே மிதக்கிறேன் நானு, அப்படியே மிதக்கிறேன் அப்படிங்கிற வருது. நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா, சம இது நல்லா இருக்கு. கட்டா தூக்குறோம்னு சொல்லிடுவாரு. அதுவா அதாவது ஆமா ஆமா T20 வேர்ல்டு கப்ல அந்த மாதிரி தான் ஆட போறான். அது மட்டும் தெரிஞ்சிச்சு. பொறுப்பாடுவான் நினைக்கிறேன் சாம்சன், எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் பயங்கரமா சேஞ்சுடா. பேட் பால் வந்தா அடிச்சிடணும், குட் பால் வந்தா பார்த்து ஆடணுன்றதுல பயங்கர இதா இருக்கான்டா அவன். நேரம் உட்காந்துட்டு இன்னும் அழுதுகிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஒரு ரிமார்க்கபிள் சைனிங் தான் அது. டிவால் பிரேவிஸை கரெக்டான டைம்ல எடுத்துட்டு வந்தது. ஒரு தடவையும் அவன் கிரவுண்டுக்குள்ள வரும்போது இந்த கர்ணன் படம் மியூசிக் தான் எனக்கு கேட்கும். வால் தூக்கி நின்னா பாரு. என்ன கேட்டா ஒன் ஆஃப் த சேவியர் அண்ட் ரோட் மேப்பும் டிவால் பிரேவிஸ் தான். செம சைனிங். டஃப் டைம்ஸ்ல ஒரு சில பேர் டீமுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு சைனிங் அது. அண்ட் நல்லாவும் பட்டு இருக்கு. ஆக்சுவலா நல்ல ஃபார்ம்ல இருக்கான், ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கான். சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் சூப்பரா ஆடிட்டு இருக்கான். இந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணாங்கன்னா அட் 2ல பயங்கரமான பிளேஸ்மெண்டா இருக்கும் அவனுக்கு. நானும் ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.